ஸோ ஹாய் கைஸ், வழக்கம் போல் 5:30 இன்ச்சு 5:45 ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம நியூட்ரிஷன் சென்டருக்கு கிளம்பிட்டோம். ஸோ டே 20 ஆஃப் மணி விலாக் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேராக சென்டருக்கு போயிட்டு நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் போட்டு நம்ம வழக்கமாக பார்க்குற எல்லா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து கார்டியோ ஒர்க் அவுட் தான் சென்டரில். ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் ரெண்டையும் முடிச்சுட்டு 2 பேட்சுக்கு ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். நம்ம ஜெய் ஃபிட்னஸில் கப்ளிங் தெரப்பி டேப்பிங் தெரப்பிலாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கா தேவைப்படுச்சு அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். நம்ம டெய்லி இன்விடேஷன் ஒர்க் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி ஒரு கிளைண்ட் ரெஃபரல் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஹைட்டு வெயிட்டு ஃபேட்டு பிஎம்ஆர் பிஎம்ஏ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி நம்ம வண்டிக்கு ஆயில் மாத்திர ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையும் போய் ஆயில் பக்கமாக மாற்றியாச்சு. மற்ற வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த வேலையை அப்படியே முடிச்சுட்டு அங்கேயே அப்படியே மதிய சாப்பாடையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் மோரும் குடிச்சாச்சு. அங்கேருந்து அப்படியே கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை அப்படியே வாங்கிட்டு நேராக இன்விடேஷன் ஒர்க் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து புது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக இன்விடேஷன் பண்ணோம். டக்குன்னு மழை வந்துருச்சு. ஸோ அப்படியே நேராக சென்டருக்கு வந்துட்டு ஒரு ஷேக்கை குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போய் நாளைக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டேன். நாளை சந்திப்போம்.